வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலேருந்து அக்கு வரைக்கும் தெரிஞ்சால் தான் தமிழில் எழுத முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்க பொருளெல்லாம் வேணும். பருப்பு வகைகள் வேணும், அப்புறம் காய்கறி வேணும், பழங்கள் வேணும், தக்காளி பழம் வேணும், எலுமிச்சம்பழம் வேணும், உங்களுக்கு எல்லாமே வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு வீடுன்னு இருந்தாலே, ஒரு குடும்பம்னு இருந்தாலே குழந்தைகள் வேணும். அப்போ தானே அது குடும்பம். தனியாக ரெண்டே பேர் நம்ம மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தால் ஒருன்னு ஒருத்தர் மறைச்சி பார்த்துட்டு இருந்தால் அது குடும்பமே இருக்காது, நல்லா இருக்காது, கலகலப்பே இருக்காது. குழந்தைகள் வேண்டும். நம்ம எதுக்காக பிராணிகளெல்லாம் செல்ல பிராணியெல்லாம் வளர்க்குறோம்? ஒரு குதூகலம் இல்லைங்களா? குதூகலம். அந்த நாய்க்குட்டி அப்படியே ஓடி ஓடி வரும்போது சந்தோஷமாக இருக்குது. குதூகலம். நம்ம மனித நேயம். மக்களில் ஒரு பிராணியை வளர்ப்பதுக்கு கூட ஒரு அன்பு வேணும். அந்த மாதிரி அன்பின் பரிமாற்றம் தான் குடும்பமே. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும். எப்போ பாரு ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு ஒரு பாட்டிலில் மருந்து வாங்கிட்டு ஊசி குத்திட்டு வந்துட்டு, நீ எங்கேப்பா இருக்க? நான் எக்ஸ்ரே எடுக்க போயிட்டுருக்கேன்ப்பா. நீ அம்மா எங்கே இருக்கிறாங்க? அவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போ தான் அங்கே ஸ்கேன் சென்டரில் இருக்காங்க. அது சரி, தாத்தாக்கு என்ன ஆச்சு? அவரு ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த குடும்பம் ஆரோக்கியமற்ற குடும்பம். எப்போ பாரு ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலும் சீட்டும் மருந்துமா இருந்தால் அங்கே சந்தோஷமாக இருக்கும். சரி, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னங்க வழி? நிறைய வழி இருக்குங்க. அந்த காலத்தில் எல்லோரும் நோய்வாய்ப்பட்டா இருந்தாங்க. 100ல் ஒரு 8% நோய் வரும், எல்லாருக்குமே வரும். ஒரு மனிதனானால் நோய் வராமல் அப்படியே இருக்க முடியாது. ஒரு குழந்தையாக இருந்தால் நோய் இல்லாமல் வளர முடியாது. நான் மந்திரவாதியாக நம்ம மந்திரக்காளி ஜூம் அப்படின்னு தான் வளர்ந்துறதுக்கு ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை ட்ராயின்னு பெருசாகி கல்யாண சீன் வரும். அதெல்லாம் நடக்காது. இங்கே கஷ்டப்பட்டு வளர்க்கணும் குழந்தைகளை வளர்க்கணும். பெரியவர்களை அனுசரித்து போகணும். வயசானவங்களை நல்லா பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் முக்கியமானது என்னென்னா தெய்வ பக்தின்னு எடுக்கும்பொழுது அங்கே முக்கியமாக அம்மனுக்கு உகந்த ஒரு பழத்தை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம சமையலுக்கு உடம்புக்கு எல்லாம் அது உகந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போவே தெரியாத மாதிரி இருக்கீங்க. தெரியும் இல்லையா? எலுமிச்சம்பழம். ஆமாங்க, அம்மனோ சாமியோ நாடுற மாதிரி எலுமிச்சம்பழம் இல்லாத நமக்கு அம்மன் கோயிலில் பார்க்கவே முடியாது. எலுமிச்சம்பழம் மாலை, அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை விசேஷம். அந்த சூலத்தில் எலுமிச்சம்பழம் குத்திருப்பாங்க. எலுமிச்சம்பழம் என்பது மிக மிக சிட்ரிக் அமிலம் அதில் இருக்குது. மிக மிக ரொம்ப ரேரான விஷயம் அது. சிட்ரிக் ஆசிட். நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சிட்டு தெரியாமல் கொஞ்சம் கீழே சிந்துருங்களா, அந்த தரை எப்படி இருக்கு பாருங்கள், ஒயிட்டாகிடும், திட்டாக வெள்ளையாயிடும். அவ்வளோ பவர். எலுமிச்சை என்பது மிக ஒரு புனிதமான ஒரு மரம். அந்த எலுமிச்சம்பழ மரத்துலேருந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், பிபியெல்லாம் ஓடிடும். எலுமிச்சம்பழம் ஜூஸு அன்றாடம் ஒரு டம்ளர் 11 மணிக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன, உப்பு துளியோண்டு போட்டால் போகிறோம், இனிப்பெல்லாம் போடக்கூடாது. இனிப்பு போட்டு நல்லா கலந்து குடிக்கக்கூடாது, ஐஸ் போடக்கூடாது. லெமன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. எலுமிச்சம்பழம் உங்களுக்கு கெட்டு போகாது. ஊறுகாய் பண்ணி வச்சு பாருங்கள். எவ்வளோ பசி இருந்தாலும் ஒரு துண்டு ஊறுகாய் வச்சா சாப்பிட்டுடலாம். வேறு எதுவும் சைட் டிஷ்ஷே வேணாம். எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழம் ஜூஸு குடித்தானா சளி பிடிச்சிச்சு. எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்து சளி பிடிச்சிக்கிச்சா? சளி வந்தாலே எலுமிச்சம்பழம் கொடுத்தா தான் சரியாகும். சி விட்டமின் இருக்குது. சி விட்டமின் அதிகம் இருக்கிற உடம்புல எப்படி சளி வரும்? சும்மா ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று சொல்கிறது. குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுத்து பழக்கணும். இது வேணாம், ஐயோ அவனுக்கு அதுவாதுப்பா, ஐயோ இவனுக்கு இது அலர்ஜிப்பா. என்ன அலறது? எதுவுமே அலராது. நீங்கள் பழக்கப்படுத்தவில்லை. அவனை அதை தள்ளி வச்சுட்டீங்க. தள்ளி வைக்கும்போது தள்ளியே போயிடுச்சு. இதுதான் எலுமிச்சம்பழம் என்பது. நிச்சயமாக லெமன் ரைஸ் எவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க நம்ம ஜனங்க. எந்த கோயிலில் போனால் உங்களுக்கு லெமன் ரைஸ் கொடுக்கல, பிரசாதமே லெமன் ரைஸ் தான். எவ்வளோ உடலுக்கும் நல்லது, ஜீரண சக்திக்கு நல்லது, ஹெல்த்துக்கு அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு இது. இந்த எலுமிச்சம்பழத்தில் எவ்வளவு சத்து இருக்குது. சரி, இது உடலுக்கு நல்லது, சாப்பாட்டுக்கு நல்லது, ஊறுகாய்க்கு நல்லது, எல்லாம் சரி. எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்குது பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் அதில் கொஞ்சம் நல்லா டேபிள் சால்ட்டை போட்டு தேய்ச்சி கையில் ஒரு கிண்ணத்தில் வச்சு தேய்ச்சி பல்ல விளக்குங்க பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் விளக்குங்கப்பா. இதில் இந்த பல்லை விளக்கி பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் பல்லுக்கு அவ்வளோ பெரிய அருமருந்து இது. லெமன் ஜூஸும் கொஞ்சோண்டு பிழிஞ்சிட்டு உப்பு போட்டு தேய்ச்சி பாருங்கள். அதாவது நிக்கோடின் கரைகள் நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு, நல்லா போய் தம் அடிச்சுட்டு வருவாங்க வெளியே.
அது சின்ன வயசுலேருந்தே அது பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு. யார் சொன்னால் கேட்குறா, இப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அப்படி இருக்கவங்களுக்கு நிக்கோடின் கரை பற்களிலே படிந்திருக்கும். அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன வயது இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அந்த கரையை போக்கக்கூடியது இந்த லெமன் ஜூஸும் இந்த உப்பும். நல்லா பற்கள் சொத்தை கூட போயிடும், பளிச்சுன்னு இருக்கும் பல். பருப்பு சம்மந்தப்பட்டது இந்த மஞ்சளாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றவங்கள பற்கரைகள் இருக்கும், அதை கூட இது சரி பண்ணிடும். அது ஒன்று. அது மட்டும் இல்லை, துணிகளில் இருக்க கரைகளை கூட இந்த லெமன் ஜூஸு போக்கக்கூடியது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு இருப்பாங்க. இந்த சாக்ஸை கைட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, நாத்தம் தாங்க அது, ஓடியே போயிடுவாங்க சாக்ஸு. அது எத்தனை வீட்டில் வேணாலும் நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். சாக்ஸை மட்டும் கைட்டி அங்கே போட்டாங்கன்னா நாரும். அதுக்கு ஒரே மருந்து இந்த லெமன் தான். இந்த லெமனை நல்லா தண்ணியில் அலசி கசக்கிட்டு அந்த சாக்ஸை ஊற வைங்க. அந்த அழுக்கு வந்து குதிகாலில் இருக்கும், விரல் பக்கம் இருக்கும். அதை நல்லா கசக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்மெல் கூட வராது, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் சாக்ஸு. அதனால் வந்து சாக்ஸில் சோப்பு போட்டு நீங்கள் தேய்ச்சி என்ன தான் வாஷ் பண்ணாலும் இந்த லெமன் தண்ணியில் போட்டு எடுத்தால் சூப்பராகிடும். அதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் எல்லாம் கழுவுறீங்க, நம்ம வேஸ்ட்டு பாக்ஸு எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைக்கிறோம் குப்பையை கொட்டிட்டு. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் தோல் புழிஞ்சிட்டு சும்மா கிடக்கும், அந்த தோலை போட்டு வைங்களேன், அது பாருங்கள் நாரவே நாராது. நீங்கள் மறுபடியும் குப்பையெல்லாம் போட்டால் கூட அந்த ஒரு மாதிரி பயங்கரமான நாற்றம் வராது. அப்படிப்பட்ட பவர் அந்த எலுமிச்சை தோலுக்கே. ஏன்னா தேவையற்ற தோல், நீங்கள் ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு தோலை வெளியே தானே போடுறீங்க, அந்த தோலை எடுத்து அந்த குப்பை தொட்டியில் போட்டு வைங்க. ஒரு எலுமிச்சம்பழம் தோலெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணாத. புழிஞ்ச பிறகு நம்ம ஒன்றுமே வேண்டாம், டஸ்ட்பின் மட்டும் இல்லை, நம்ம வாஷ் பேசினில் கூட போட்டு வைக்கலாம். கை அலம்பும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதுக்காக நீங்கள் விலை கொடுத்தெல்லாம் பெருசாக பாக்ஸில் வாங்கி அங்கங்கே மாட்டி வைக்க வேண்டாம், புரியுதுங்களா? இந்த லெமன்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. துணிகளில் இருக்க கரை போகுது, பல்லில் இருக்க கரை போகுது, வயிற்றிலே தேவையற்ற கொழுப்புகள், தேவையில்லாத கொழுப்பு, அதாவது அங்கே இங்கே சாப்பிட்டது, ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டது, யார் வீட்லையாவது நல்லா இருக்குதுன்னு ருசியாக நாக்கு நீட்டி சாப்பிட்டது எல்லாமே வந்து வயிறில் என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே அந்த மலக்குடல் வழியாக. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நல்ல மோஷன் ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஒரு இதை கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது, இப்போ யாருமே அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதனால் அப்படிப்பட்ட வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லெமன் வந்து உதவுது. லெமன் ஜூஸ் பண்ணும்போது கெட்ட கொழுப்புகள் குடலை சுற்றி இல்லாமல் க்ளீன் பண்ணி கொண்டாந்துருது. இது மிக முக்கியமான ஒரு தகவலுங்க. நீங்கள் என்ன மஞ்சளாக இருக்குது பழம், அது வந்து சாமிக்கு வச்சா உகந்தது, அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல. சாமி வந்து என்ன சொல்கிறாரு, நல்லதை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இயற்கை வழியாக. இயற்கையாக நம்மளுக்கு நிறைய செஞ்சுருக்காரு கடவுளை, நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து பயன்படுத்தாத வந்து வெள்ளைக்கார மாதிரி ரொட்டி பிரெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா சாமி என்ன பண்ணுவார் இல்லையா? லெமன் வந்து மிக முக்கியமானது. லெமன் ஜூஸ் குடிங்க, பிபி குறையும். நீரிழிவு நோயாளிகள் தைரியமாக சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு நீங்கள் லெமனில் செய்தது நீங்கள் பாருங்கள், லெமன் ஜூஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெளியே பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு கொடுக்குறது, வீட்டிலே ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் கொடுங்க, குழந்தைகளுக்கு நல்லது. பல்லை வந்து துலக்க வைங்க, இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் லீவு நாளில் பல்லு உப்பு வச்சு துலக்க சொல்லுங்கள். குழந்தைகளை வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கூட லெமன் போட்டு நீங்கள் அந்த ஜூஸில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா யூனிஃபார்ம் எல்லாம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். லெமன் போட்டு இப்போ சோப்புகள் எல்லாம் வருது, இருந்தாலும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் லெமன் வந்து உடம்புக்கும் நல்லது, நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கும் நல்லது, சுத்தத்துக்கு நல்லது, நாற்றத்தை எல்லாம் போக்கக்கூடியது. நாற்றத்தை முதல்ல போக்கும். அப்பேற்பட்ட இந்த லெமனை எப்பொழுதும் நீங்கள் பயன்படுத்த மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எலுமிச்சை. சரி, அடுத்தது நாளைக்கு உப்பு புளி மிளகா திரும்ப வந்துடுவேன் நான், மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.